Students, let's we see the question number 7 in exercise number 3.4. So question la enna kuduthirukanga parunga, find the quadratic equation whose roots are sin 15 degree and cos 15 degree. So நம்ம கிட்ட வந்து ஒரு quadratic equation find பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதோட ரூட்ஸ் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. ஒரு ரூட் வந்து sin 15 degree, இன்னொரு ரூட் வந்து cos 15 degree. ஸோ ரூட் இஸ் நத்திங் பட் ஜீரோஸ், கரெக்டாக? ஸோ ஜீரோஸ் கொடுத்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம லோயர் கிளாஸஸில் இதெல்லாம் பார்த்துருக்கோம்ல. ஸோ இப்போ ஒரு சம் ஆஃப் த ரூட்ஸு, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கொடுத்து ஈஸியாக குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, கரெக்டாக? ஸோ அந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலா என்னன்றதை ரீகால் பண்ணி எழுதிக்கோங்க. த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் will be in the form என்ன ஃபார்முலா இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் குவாட்ரேட்டிக்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஹையஸ்ட் பவர் என்னவாக இருக்கணும்? 2ஆக இருக்கணும். ஸோ அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ப்ராக்கெட்டில் சம் ஆஃப் த ரூட்ஸ், சம் ஆஃப் த ரூட்ஸ் இல்லைனா சம் ஆஃப் த ஜீரோஸ், எதுனாலும் ஒன்று தான், ஓகேவா? சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போது sin 15 டிகிரி வேல்யூ கண்டுபிடிக்கலாம், ஓகேவா? ஸோ sin 15 டிகிரி நமக்கு டேரெக்டாக வேல்யூ என்னன்னு தெரியாது. ஸோ இப்போ நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி தான் இதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த 15 டிகிரியை இப்போ நம்ம சம் ஆங்கிள் மெஷரால் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ அதை எந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, தென் 60 டிகிரி, 90 டிகிரி. இந்த ஆங்கிளில் இருக்கிற ஏதோ ஒரு மெஷரை வச்சு தான் நம்ம இதை எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு வேல்யூஸ் என்னென்னு எக்ஸாக்டாக நம்மளால் சப்ஸ்டியூட் பண்ண முடியும், புரிஞ்சுதா? பிகாஸ் இந்த ஆங்கிள்ஸ்க்கு மட்டும்தான் நமக்கு என்ன எக்ஸாக்ட் வேல்யூஸ்ன்றது தெரியும், ஓகேவா? ஸோ அதனால் இந்த 5 ஆங்கிள்ஸை வச்சு தான் நம்ம இதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும், கிளியரா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த 45 and 30 எடுத்துக்க போகிறேன். 45 minus 30 என்ன வரும்? 15, ஓகேவா? ஸோ இப்போ 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரி அதான் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ sin 15 டிகிரி எப்படி எழுதலாம்? sin ஆஃப் 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரி இந்த மாதிரி எழுதிக்கலாமா? ஸோ இப்போ பாருங்கள், இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது? sin ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அந்த ஃபார்முலாவில் இருக்கா? sin ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ sin ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டானா என்ன? sin ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு sin பீட்டா, ஓகேவா? ஸோ இந்த ஐடென்டிட்டி வச்சு தான் நம்ம மேலே இருக்கிற டேர்மை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், என்னவாகும்? sin ஆஃப் 45 டிகிரி into cos of 30 degree minus cos of 45 degree into sin of 30 degree. கிளியரா? ஆல்ஃபாக்கு பதிலாக 45 இருந்தது, பீட்டாக்கு பதிலாக 30 டிகிரி இருந்தது. ஸோ அதை வச்சு நம்ம இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டோம். நவ் இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு sin 45 டிகிரி வேல்யூ என்ன? 1/√2. தென் cos 30 டிகிரி வேல்யூ என்ன? √3/2 minus cos 45 degree value 1/2√2. then sin 30 degree value என்ன? 1/2. clear? so இதை simplify பண்ணலாம். √3 divided by 2√2 then minus 1 இங்க √2 தான் வரும். cos 45 value 1/√2, ஓகேவா? ஸோ 2 into √2 2√2, ஓகேவா? ஸோ இப்போ நம்மக்கிட்ட டினாமினேட்டர் வந்து காமனாக இருக்குது. ஸோ அதை கம்பைன் பண்ணிக்கலாம் 2√2ன்னு. மேலே நியூமரேட்டரை ஜாயின் பண்ணிடலாம். √3 minus 1, ஓகேவா? ஸோ அப்போது √3 minus 1/2√2. ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு இந்த ஆன்சரில் இருக்கிற டினாமினேட்டரில் எப்படி இருக்குது? 2√2. ஸோ இட்ஸ் மீன்ஸ் இர்ரேஷனல் நம்பர், கரெக்டாக? √2ன்றது என்ன? இர்ரேஷனல் நம்பர். அப்போது இந்த இர்ரேஷனல் நம்பரை நம்ம என்ன பண்ணணும்? ரேஷனலாக மாற்றி ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா அதே √2 வச்சு மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிடலாம், ஓகேவா? பிகாஸ் இங்கே √2 into √2 என்னவாகும்? 2 ஆகிடும். ஸோ அப்போ 2 into 2 4. அப்போ டினாமினேட்டரில் 4ன்ற ஒரு ரேஷனல் நம்பர் வந்துடும், இர்ரேஷனல் நம்பர் போயிடும், ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டெப். என்னவாகும் பாருங்கள், √3 into √2 என்ன வரும்? √6. தென் மைனஸ் 1 into √2 √2. ஸோ இப்போ √6 minus √2 divided by 2 into √2 into √2. √2 into √2 2 கொடுக்கும், அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 இருக்குது. ஸோ 2 2s are 4. ஸோ இப்போ we are getting sin 15 degree value to be √6
minus root 2 divided by 4. Clear? Now அடுத்து நம்ம cos 15 degree value கண்டுபிடிக்கணும். cos 15 degree. So cos 15 degree எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? அதே டேர்ம்ஸ் தான் 45 degree minus 30 degree. ஓகேவா? ஸோ என்ன ஐடென்டிட்டி இருக்குது? cos of alpha minus beta அந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ cos of alpha minus beta என்ன? cos alpha into cos beta plus sin alpha into sin beta. ஓகேவா? ஸோ இந்த ஐடென்டிட்டியை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்னவாகும்? cos alpha, ஸோ அப்போ cos 45 degree into cos beta, ஸோ அப்போது cos 30 degree plus sin alpha, ஸோ அப்போ sin 45 degree into sin beta, ஸோ அப்போது into sin 30 degree. ஓகேவா? ஸோ வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். cos 45 degreena 1 by root 2 into cos 30 degreena root 3 by 2 plus sin 45 degree 1 by root 2 into sin 30 degree 1 by 2. So 1 into root 3 divided by 2 into root 2 root 2 plus 1 into 1 divided by ஒரு 2 root 2. So 2 root 2 ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கா? காமன் டினாமினேட்டர் எழுதிருங்க, நியூமரேட்டர் கம்பைன் பண்ணிடுங்க. root 3 plus 1 அப்படின்றது. ஓகேவா? ஸோ அகைன் இங்கேயும் பாருங்கள், எனக்கு டினாமினேட்டரில் ஒரு இரேஷனல் ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த ரூட் 2 வச்சே நம்ம மல்டிப்ளை பண்ணால் அதை ரேஷனலாக மாற்றிடலாம். இன்டூ ரூட் 2 இன்டூ ரூட் 2. ஸோ என்ன ஆகும் பாருங்கள், root 3 இன்டூ ரூட் 2 root 6 ப்ளஸ் 1 இன்டூ ரூட் 2 root 2 divided by 2 into root 2 into root 2. ஸோ இப்போ 2 2s are 4. கிளியரா? ஸோ we are getting, இங்கே எழுதிடலாம், cos 15 degree value to be root 6 plus root 2 divided by 4. Let me name this step as 2. ஓகேவா? ஸோ 1 and 2 sin 15 value cos 15 value ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. Now we are going to find the sum of the roots. Sum of the roots என்ன? sin 15 degree plus cos 15 degree. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணுங்க. root 6 minus root 2 by 4 plus root 6 plus root 2 by 4. ஓகேவா? ரெண்டுத்துக்கும் காமன் டினாமினேட்டர் தானே. ஸோ by 4 போட்டுருங்க. இதை கம்பைன் பண்ணுங்கள். root 6 minus root 2 plus root 6 plus root 2. ஓகேவா? ஸோ மைனஸ் ரூட் 2 ப்ளஸ் ரூட் 2 கேன்சல் ஆகிடும். root 6 அதாவது 1 root 6 ப்ளஸ் 1 root 6. எத்தனை root 6 வரும்? 2 times of root 6 வரும். ஸோ இப்போ 2 root 6 by 4. ஸோ இங்கே 4 இது கேன்சல் பண்ணால் 2. ஸோ இப்போ we are getting root 6 by 2. கிளியரா? நவ் இப்போ வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் which is nothing but sin 15 degree into cos 15 degree. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா? root 6 minus root 2 by 4 into root 6 plus root 2 by 4. ஓகேவா? பாருங்கள், இங்கே நியூமரேட்டரை மட்டும் பாருங்களேன். a minus b into a plus b அந்த ஃபார்மேட்டில் இருக்கா? a minus b into a plus b இங்கே எழுதிக்கலாம். ஸோ அப்போ a minus b into a plus b என்ன? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ அதை அப்ளை பண்ணோன்னா root 6 the whole square minus root 2 the whole square. root 6 the whole square minus root 2 the whole square. The whole thing divided by denominator ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. என்ன வரும்? 16 வரும். ஓகேவா? ஸோ which is equal to 6 minus 2 divided by 16. ஸோ அப்போது 4 by 16 which is nothing but 1 by 4. கிளியரா? ஸோ பாருங்கள், சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து root 6 by 2 வருது. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு 1 by 4 வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போது இந்த ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நமக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் என்னன்றது கிடச்சிரும்.
So the quadratic equation is x square minus sum of the roots. So sum of the roots க்கு பதிலா root 6 by 2 into x plus product of the roots என்ன வருது 1 by 4 ன்னு வருது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் எல்சிஎம் எடுக்கணும் பிகாஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரூட் 6 by 2 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 1 by 4. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்முக்கு எல்சிஎம் எடுக்கணும். 2 and 4 எல்சிஎம் எடுக்கலாமா? 2க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 4 வரும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன வரும்? 4 நம்ம எல்சிஎம் எடுத்துக்கிட்டோன்னா by 4 காமனாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து 4ஆல் இன்ட்டு பண்ணுவோமா? 4x ஸ்கொயர். தென் இதை ஒரு 2ஆல் இன்ட்டு பண்ணுவோமா? மைனஸ் 2 root 6x. தென் இதை எதுவுமே இன்ட்டு பண்ண மாட்டோம். ஆல்ரெடி நமக்கு டினாமினேட்டரில் 4 இருக்கிறதுனால அப்படியே போட்டுருவோம். ஓகேவா? ஸோ இப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரூட் 6 by 2 இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து ஈக்குவல் டு 0 போட்டுக்கோங்க. ஓகேவா? பிகாஸ் இங்கே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தானே இருக்குது. ஸோ அப்போ ஈக்குவல் டு 0 இதான் அந்த ஃபார்ம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இங்கே ஈக்குவல் டு 0ன்னு போடணும். போட்டோன்னா இந்த 4 அங்கே மல்டிப்ளை ஆகும்போது என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஸோ we are getting 4x square minus 2 root 6x plus 1 equal to 0. So this is the required quadratic equation for this question. Clear?